இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை இந்த நாளை தியானிக்க போகிறோம். இந்த பிலமோன் யார் என்றால், அவர் ஒரு எஜமானனாக, ஒரு அதிபராக, அநேகருக்கு வேலை கொடுக்கிற, அநேகர் அவர்கிட்ட வேலை செய்கிறவராக ஒரு எஜமானனாக இருக்கிறார். அவர் பவுல் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உடன் சேவகராக இருக்கிறார். அவன் வீட்டிலே சபை கூடி வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மேல அன்பும் விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்களை விசாரிக்கிற, ஆறுதல் படுத்துகிற, இளைப்பார பண்ணுகிற ஒரு அன்பின் ஒரு ஊழியராகவும் இந்த பிலமோன் இருக்கிறார். ஆனால் அவனுடைய வீட்டில் இருந்து ஒனேசிமு என்ற ஒரு அடிமை ஏதாவது அநியாயம் செய்து கொண்டோ, ஏன்னா வெளியே ஓடி போயோ, இல்லை ஏதாவது திருடி கொண்டு ஓடி போயிருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தினாலே அவனை சிறைச்சாலையிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதே சிறைச்சாலையிலே பவுலும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கும் பொழுது அந்த பவுல் அந்த ஒனேசிமுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர் அந்த வார்த்தையை, வசனங்களை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறார். 10வது வசனம் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். இது ஒரு மன்றாட்டு கடிதம், ஒரு அன்பின் கடிதம், பரிந்து பேசுகிற ஒரு கடிதமாய் இருக்கிறது. ஒனேசிமுக்காக பிலமோன் இடத்துல மன்றாடுகிறார். இப்படியாக சொல்லுகிறார், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். என் மனதை போல இருக்கிற அவனை நீங்க என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அடிமையானவனாக இல்லை, அதற்கும் மேலாகவும் அன்பின் சகோதரனாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க என்னிடத்துல ஐக்கியம் இருந்தா உண்மையா என்னை ஏற்றுக்கொள்றது போல அவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் ஏதாவது அநியாயமா, ஏதாவது கடன்பட்டு ஏதாவது செய்திருந்தால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன் என்று பவுல் தன்னுடைய கையாலே எழுதி இந்த லெட்டரை அனுப்புகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல இருந்த அந்த பாவம், சாபம், தண்டனையை இயேசு கிறிஸ்து தன் பேரில எடுத்துக்கொண்டு போட்டுக்கொண்டு நமக்காக மரித்து அந்த அன்பை வெளிப்படுத்தி 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இப்பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி, யாரும் கெட்டு போகக்கூடாது என்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு உடன் சேவகர்களாய் மாறணும். கடைசியில் அந்த ஒனேசிமு என்ன ஆனார் தெரியுங்களா? கொலோசியர் 4:9 சொல்லுகிறது, அவன் உண்மையும் பிரியமுமான உடன் சேவகனாகிய ஒனேசிமு என்று எழுதுகிறார். பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு ஒனேசிமு, உடன் ஊழியராக இந்த ஒனேசிமு மாறுகிறார். அதே போல நாமும் ஆண்டவருக்காக உடன் சேவகராய், உடன் வேலையாளாய், ஊழியம் செய்கிறவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை படிங்க, தியானிங்க. God bless you.